ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு மாடல் ப்ளவுஸ் தாங்க. மாடல் ப்ளவுஸ் வந்து நல்லாருக்கு. ஏன்னா கலருக்கும், அந்த டிசைனுக்கும் நல்லாருக்கு. சூப்பரா ஒரு டிசைன் தாங்க. என்னன்னா, இந்த மை கலரு ப்ளவுஸுக்கு சாரி வந்து சில்வர் கலர். சில்வர் கலர்னா ஒரு ஆஷ் கலர் மாரி இருக்கு. நாங்க அதே சில்வர் கலர்ல வந்து டிசைன் பண்றோம். ஆஷ் கலரும், சில்வர் கலரும் சேர்ந்து அ வச்சு டிசைன் பண்ணும்போது நல்லாருக்கு. இந்த மாரி முக்கோண ஷேப்ல வந்து டபுள் கிளாத் வச்சு, அ வச்சு தச்சுட்டு, அதுக்கு மேல வந்து லேஸு. அ ஒரு பைப்பிங் ஒண்ணு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் லேஸ் வைக்கும்போது, அ நல்லாருக்கு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து இது மாரி ப்ளவுஸுக்கு வந்து மாடல் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா, இந்த டிசைனு, இந்த கலருக்கு, இதுக்கு மேல ஏதாவது டிசைன் பண்ணா நல்லாருக்கும், அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பா பண்ணலாம். என்னுடைய கஸ்டமர் வந்து இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு சிலர் வந்து நீங்களே வச்சு விட்ருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ மாடல் அத வைங்க நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிலர்கிட்ட வந்து இல்ல நீங்க சொல்லுங்க எனக்கு டைம் இல்ல பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்களே வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க மாடல. அந்த மாடலு நல்லா இருந்தா வைப்போம். இல்ல வேண்டாப்பா இது வந்து இந்த இந்த துணிக்கு இந்த கலருக்கு இது நல்லா இருக்காது அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். இல்ல நல்லாருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா நல்லாருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதே வச்சு விட்டுருவோம். இது வந்து சில்வர் கலர் வந்து பைப்பிங் குடுக்க போறோம். அதே சில்வர் கலர்ல லேஸ் வச்சு அ தைப்போம் அதுல. இந்த சில்வர் கலர்ல வந்து பாக்க வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா மை கலருக்கும், சில்வர் கலருக்கும் வந்து நல்லா கலர் வந்து நல்ல காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு. அதனால தான் இந்த டிசைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் வந்து வீடியோ புடிச்சிருந்தா பாருங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய வீடியோவுக்கு வந்து நான் வந்து இத சொல்லி, அத சொல்லி அ பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்ல. விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம். அதுல ஏதாவது தெரிஞ்சுக்காத்த கத்துக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரியாதவங்க வந்து கத்துக்கிறதுல வந்து ஏன்னா நேரடியா வந்து நெறைய பேர் கேட்கறாங்க. சொல்லிக் குடுக்க முடியுமா? கத்துக் குடுக்க முடியுமா? அப்படின்னு. ஆனா வீடியோன்னு பார்க்கும்போது அத பார்க்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் கொஞ்சம் கவலை. ஆனா போக போக ஒரு நம்பிக்கை இருக்கு. வீடியோ பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். முயற்சி தானங்க. வெற்றிக்கு நிச்சயம். முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. இன்னைக்கு வெற்றி இல்லனாலும் நாளைக்கு வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தாங்க வீடியோவே போட்டுட்ருக்கேன். ஏன்னா எவ்ளோ வேலைகளுக்கு இடையில வீடியோ எடுத்து, அத எடிட்டிங் பண்ணி, பேசி பொறுத்து உண்மையாலுமே சொல்றேன். இந்த ஒரு வீடியோ எடுத்து போடுறது ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் போடுறேன். ஆனா அந்த டைம் எவ்ளோ ஆகும்னு வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய கணக்கு பார்த்தா, அதுல எப்படியும் 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தச்சுருவேன். அந்த டயத்துக்கு. ஃபர்ஸ்ட்ல தச்சேன். அதுல நூல் வந்து கட் ஆயிடுச்சு. அது பார்க்கல. திருப்பி அத ரெடி பண்ணி, திருப்பியும் வச்சு தச்சுட்டுருக்கேன். ஃபுல்லா போடலாம். ஃபுல்லா தைக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். ஆனா கம்மியா தான் பார்க்குறாங்க. முடிச்சாச்சு. வந்து பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. அந்த மா டிசைன் பண்ணோம்ல, அந்த டிசைனும் வச்சு அ பண்ணிட்டுருக்கேன். ஃபுல்லா ஃபுல்லா அ நெருக்கமா குடுத்தோம்னா, அது ஒரு டிசைனு. இப்ப வந்து இந்த மாரி கொஞ்சம் 3, 3 அந்த இது முக்கோண ஷேப் இருக்குல்ல, அந்த டிசைனு. அது வந்து 3, 3ஆ வந்து கேப் விட்டு வைக்கும்போது, அது ஒரு டிசைனு நல்லாருக்கு பார்க்கறதுக்கு.
ஏன்னா வந்து சேலையில வந்து எடுத்து கட் பண்ணி வைக்கிறது பெருசு இல்ல. ஆனா நம்ம சேலையில எவ்வளோ பீஸ் எடுக்கிறோமோ, எவ்வளோ துணி எடுக்கிறோமோ, அது வந்து அதேமாரி சேலை கம்மியாயிடும். அதனால சேலையும் வந்து கம்மியாவும் இருக்கக்கூடாது. அதிலயே வந்து டிசைன் பண்ணும்போது வேற கிளாத் ரொம்ப குடுத்தாலும், அது தனியா தெரியும். சேலைக்கு மேட்சாவே தெரியாது. அதனால சேலையில கொஞ்சம் எடுத்து நீங்க டிசைன் பண்ணும்போது, அந்த சேலைக்குள்ளதே வந்து அந்த சேலை, ப்ளவுஸ் அப்படின்றது தெரியும். அதுக்காண்டி சேலையிலேயே எல்லாத்தையும் எடுத்து டிசைன் பண்ணணும்னு பண்ணிடாதீங்க. சேலைய அளந்து பாருங்க. சேலையில வந்து கொஞ்சம் ஒரு 5 1/4 மீட்டருக்கு மேல இருந்தா, சேலையிலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து நீங்க என்ன டிசைன் பண்ணணுமோ, டிசைனுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. இல்ல கம்மியா இருக்குன்னா, அவங்ககிட்ட சொல்லிடுங்க. டிசைன் கேட்பாங்க ஒரு சிலரு. ஆனா சேலையில வந்து கம்மியா இருக்கு. சேலையில வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஒயிட் கலர் வச்சு, லேஸ் வச்சு தைக்கும்போது, ம் எனக்கே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சேலையில வந்து டிசைன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் ப்ளவுஸ் நல்லாருக்கும். சேலை பத்தாம போகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஐயோ! வேஸ்ட்டா போச்சே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு சிலர் வந்து ஐடியா சொல்லுவாங்க, லைனிங் உள்ள வச்சு சேலையில வந்து கம்மியா இருந்தா லைனிங் உள்ள வச்சு அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு சேலை சரியா போயிடும்ன்ட்டு. ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டே இருப்பாங்க. சேலை கம்மியாயிடுச்சே, கம்மியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே 2 லைன போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதுல வந்து இன்னும் ஒரு டிசைன் இருக்கு. அதுக்கு தனியா கயிறு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வச்சு தைக்கணும். எனக்கு இந்த சிம்பிளா இந்த லேஸோட விட்டீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த உள்ள வர ஷேப்லயும் வந்து அந்த பாப்பா வேணும்னு சொல்லிடுச்சு. எனக்கு இது நீட்டா நல்லா அழகா இருக்கு. ஆனா அந்த பாப்பா அந்த ஷேப் வேணுன்னுச்சு. அதுக்குள்ள வந்து ஒரு நாட்லாம் குடுத்துருக்காங்க. அந்த கயிறெல்லாம் வேண்டாக்கா, நான் இந்த அந்த குறுக்குல வர கயிறு மட்டும் வச்சா போதும். உள்ள வர கயிறு, பாசி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு எக்ஸ் ஷேப்ல வந்து ஆ ஒரு பக்கத்துக்கு 4 அத வச்சு இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 வச்சு அடிச்சோம்னா, ஒரு எக்ஸ் ஷேப்ல வருது அந்த கயிறு. அவங்க அனுப்பிச்ச இதுல வந்து உள்ள வந்து பால் வச்சிருந்தாங்க. கயிறு வச்சிருந்தாங்க. கயிறு வச்சு பால் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பாலு, கயிறுலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால, அந்த கயிறு, பால்லாம் வைக்கல. கைக்கு டிசைன் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா. ஆனா கைக்கு டிசைன் பண்ணோம்னா துணி காணாதுல்ல. சேலையிலயும் சும்மா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்க முடியாது. இதுதாங்க அந்த மாடலு. நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க் யூ.